எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் அம்மா ஒரு பாத்திரம் வாங்கினாங்கங்க. குட்டியாக இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப நாளாக வெஜிடபிள் பிரியாணி தம் போட்டு பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் செய்யறதுக்கான வாய்ப்பே அமையலைங்க. கண்டினியூஸாக 2-3 நாளாக பிரியாணி சாப்பிடணும் போலயே தோணிகிட்டு இருந்துச்சுங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. 2 கப் பிரியாணி அரிசி எடுத்து தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. சின்ன வெங்காயம் சாப்பாடு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் 1 பார்ட் ரைஸ்க்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மீல் மேக்கரை 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணியை புளிய முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டா ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சமாக கசகசாவும் முந்திரியும் ஊற வச்சுருந்தேங்க. அதையும் ஃபைனாக பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்னோடய ஃபேவரட் பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சுங்க. கூடவே ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சமாக ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலாஸ் எல்லாமே போட்டுக்கலாம். பட்டை, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, கிராம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை சிம்மில்லையே வச்சுக்கலாம். ஒரு பெரிய பல்லேரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு போட்டு நல்லா செவக்க வணக்கிக்கணுங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வணக்கிக்கலாங்க. வெங்காயம் கலர் மாறினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொட்டிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணக்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருகாப்பில்லும் போட்டாச்சுங்க. புதினாவும் கொத்தமல்லியும் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நம்ம திடீர்னு பிளான் பண்ணங்காட்டி புதினா கொத்தமல்லி தலையெல்லாம் இல்லைங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுங்க. என்னோட நேரமோ என்னமோங்க, லோக்கல் ஷாப்லேயும் புதினா கொத்தமல்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கேரட், பீன்ஸும் போட்டிருக்கேங்க. இதை ஒரு வணக்கி விட்டுட்டு நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கரையும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் வெஜ் பிரியாணி தம்மில் பண்ணுறோம், நல்லா வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க. பார்க்க வர ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படா ரெடி ஆகும் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆர்வமாக இருந்துச்சுங்க. 10 நிமிஷம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி கலக்கி விட்டுக்கணுங்க. இதுக்கப்புறம் ஒரு கரண்டி தயிர் ஊற்றிக்கணும் புளிப்பு சுவைக்காக. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலாங்க. இந்த பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைச்சது தான். நம்ம வீட்டில் அப்படின்னா நம்ம சமையல்கார அண்ணா அரைச்சி கொடுத்ததுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி அளந்து ஊற்றியாச்சுங்க. ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த கசகசாவும் முந்திரியும் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு ஒரு கிளறி விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். எனக்கு காரம் அளவாக இருந்துச்சு. கடைசியாக லெமன் ஜூஸும் சேர்த்தியாச்சுங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இனி கழிஞ்ச அரிசியை போட்டலாம். பிரியாணி அரிசியை ரொம்ப தண்ணி ஊற்றியெல்லாம் கழுவக்கூடாதுங்க. கலருக்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அரிசியும் போட்டாச்சுங்க. நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி இந்த மாதிரி அரைவேக்காடாக வந்துடுங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எடுத்து கிளறி விட்டுக்கலாங்க. தண்ணி இஞ்சி அரிசி 3/4 வேக்காடு ஆன உடனேயும் நல்லா ஹீட்டான தோசைக்கல் மேலே நம்ம இந்த மாதிரி பிரியாணி பாத்திரத்தை வச்சிடணுங்க. மேலே வெயிட்டாக ஏதாவது வச்சிடணும். நான் இடிகளை வச்சுருக்கேன். இந்த மாதிரி 20 நிமிஷம் வச்சு விட்டுறணுங்க. நல்லா 20 நிமிஷம் தோசைக்கல் ஹீட்லேயே அரிசி நல்லா பொழுன்னு வெந்து வந்துடுங்க. அடுப்பை சிம்மில்லையே வச்சுருங்க. கல் ஹீட்டாகவே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு பிரியாணி ரெடிங்க. கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடலை. 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு மேலால் கொத்தமல்லி தலையும் போட்டு கிளறினோம்னா சூடான வெஜ் பிரியாணி ரெடிங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எப்படா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், டேஸ்ட் எப்படி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாகவே பார்த்துட்டு இருந்தேங்க. சரி தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1 கப் தயிரை பல்ஸ் மோட் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் தண்ணியில் நல்லா அலசி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாங்க.
வெங்காயத்தோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே போட்டுக்கலாங்க. வெங்காயம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வெங்காயத்தை தண்ணியில் அலசி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறோங்க. ஒருவேளை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டை வந்து துருகி வச்சுருந்தேங்க, அந்த கேரட்டையும் சேர்த்திக்கிறோம். கேரட் நிறையா போட்டாலும் இனிப்படிச்ச மாதிரி ஆயிருங்க, அதனால் அளவாகவே கேரட் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இல்லாத காரணத்தினால நம்ம அதை ஆட் பண்ணலைங்க. கருவேப்பிலையை மட்டும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணியாச்சுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? சால்ட் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கெட்டி தயிர் வந்து 2 கரண்டி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தயிர் பச்சடியும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன, சாப்பிட வேண்டியது தான். அண்ணாவோட பிரியாணி பொடி தாங்க நம்மளோட பிரியாணியை டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த பொடி மனமே மனம்தான். வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சூடாக பிளேட்டில் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நான் கூட களியோட்ட போயிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேங்க. சாப்பாடும் நல்லா பொழுன்னு இருந்துச்சு. அம்மா வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரவங்களுக்கெல்லாம் இதையவே போட்டு அனுப்பிச்சி விட்டாச்சுங்க. காலையில் மத்தியானம் 2 நேரம் திருப்தியாக பிரியாணி சாப்பிட்டாச்சுங்க. ஃபஸ்ட் டைமே வெஜ் பிரியாணி நல்லா வந்துருந்துச்சுங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். இது புரட்டாசி மாதம் வேறு, வெஜ் பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்டாகணுங்க, வேறு வழியும் இல்லை. உங்கள் யாருக்கெல்லாம் வெஜ் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.